அருள்மிகு ராமநாதபுரம் சக்தி மாரியம்மன் கோயிலிருந்து நான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ராமநாதபுரம் சக்தி மாரியம்மன் அப்படிங்கிறது பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாவே சேலம் கோட்டை மாரியம்மன், சேலம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாரியம்மன் கோயிலையும் ஒரு விசேஷமாக இருக்கும். இங்கே ராமநாதபுரம் சக்தி மாரியம்மன் கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஆடி போகிறோம். அதை முன்னிட்டு வளையல் அலங்காரம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மட்டும் இல்லாமல் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி வளையல் அவங்கவுங்க சொந்த முயற்சியில் வாங்கி கொடுத்து இன்றைக்கி அதை வந்து ஒரு அன்னாபிஷேகம் மாதிரி வளையல் அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் வந்து பிரசாதம் மாதிரி வழங்கியது. அதே மாதிரி இந்த ஊரை சுற்றியும் மற்ற ஊரில் எல்லாரும் ஒரு சில வேண்டுதல் வச்சுருப்பாங்க. நிறைய வேண்டுதலை நிறைவேறிக்குது இந்த சக்தி மாரியம்மன் கோயிலில். சில குழந்தைகள் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய படிப்பு படிக்கணும், கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கணும், வேலைவாய்ப்பு வாங்கணும், உடல் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொருத்தர் வச்சுட்டு வருவாங்க. இது எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றிருக்காங்க. அதுதான் நம்ம சக்தி மாரியம்மன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வேண்டுதலை, குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும், உடல்நலம் எதுக்காக வந்தாலும் ஒரு வேண்டுதலை வச்சா நிறைவேறுது அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஒரு ஐதீகம். மணி ஜெயராமன், மங்களம் உண்டாகட்டும். நமது அருள்மிகு சக்தி மாரியம்மனுடைய பரிபூர்ண அருள் பக்தர்களுக்கு தான் தெரியும். இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் நிறைய பேர் வந்து அவர்களுடைய குறைகளை சொல்லி நிவர்த்தி செய்து போகிறார்கள். நமது சக்தி மாரியம்மா சாதாரண அம்மன் இல்லை, நினைத்ததை நடக்கக்கூடிய, கேட்டதை கொடுக்கக்கூடிய, வரம் தரக்கூடியவ. பௌர்ணமி அன்னைக்கு இங்கே சக்தி மாரியம்மனுக்கு கிரிவலம் நடக்குது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பக்தர்கள் அனைவரும் கிரிவலம் வராங்க. அதனால் எல்லாரும் பக்தர்கள் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வாங்க. இன்றைக்கி அம்பாளுடைய பரிபூர்ண திருப்தியான ஒரு பூஜை நடந்தது. பக்தர்கள் எல்லாரும் சிறப்போடு அவங்கவுங்க விலையில் வாங்கிக்கிட்டு அவங்கவுங்களுடைய மனதில் இருக்கிற குறைகளை அம்மனுடைய பாதத்தில் சுமத்திட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் வெற்றிகரமாக உண்டாகும். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். மணி ஜெயராமன். இங்க பாருங்க. அவ்வளவுதான்.